கிளாம்பாக்கம் தாம்பரம் சரௌண்டிங்ல லோ பட்ஜெட்ல லேஅவுட் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்பணமா உங்க கையில 3 லட்ச ரூபாய் இருந்தா போதும். இந்த லேஅவுட்ல இருந்து ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாண்டான கிளாம்பாக்கத்தை நீங்க ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்லயே வந்து ரீச் பண்ணிடலாம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாம மீனம்பாக்கம் மெட்ரோவையும் ஏர்போர்ட்டையும் நீங்க ஒரு ஜஸ்ட் 20 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல வந்து ரீச் பண்ணிடலாம். கரண்ட்ல பில்லிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 3499 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா நமக்காக ஆஃபர் பண்ணி அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி 2999 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு 5 பார்க் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஆடிட்டோரியம் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு மியாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே ஒரு ஃபாரஸ்ட்டுமே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு சைட் ஃபுல்லாமே வந்து காம்பவுண்ட் வால் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அப்கமிங்ல உங்களுக்கு ஒரு ஸ்கூலுமே உள்ள வரப்போது, லைப்ரரி பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ இது வந்து ப்ராப்பரான டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட்டுங்க. டைட்டில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 80 ஏக்கர்ல டெவலப் பண்ணிருக்க சூப்பரான ஒரு மெகா டவுன்ஷிப்பை பத்தி பார்க்க தான் இன்னைக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சரௌண்டிங்ல கொடுக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூவை விட கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரையுமே கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கிளாம்பாக்கம் தாம்பரம் சரௌண்டிங்ல லோ பட்ஜெட்ல லேஅவுட் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கிளாம்பாக்கம் சரௌண்டிங்ல கம்மி பட்ஜெட்ல லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேஅவுட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த லேஅவுட்ல இருந்து ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாண்டான கிளாம்பாக்கத்தை நீங்க ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்லயே வந்து ரீச் பண்ணிடலாம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாம மீனம்பாக்கம் மெட்ரோவையும் ஏர்போர்ட்டையும் நீங்க ஒரு ஜஸ்ட் 20 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல வந்து ரீச் பண்ணிடலாம். இப்படிப்பட்ட அக்சஸிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த லேஅவுட் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரத்தை அடுத்து இருக்கக்கூடிய படப்பையில தாங்க லொகேட் ஆயிருக்கு. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா தாம்பரம் டு வேலூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேல இப்ப படப்பையில புதுசா கட்டியிருக்கக்கூடிய ஓவர் பிரிட்ஜில் இருந்து எக்ஸாக்டா உங்களுக்கு 1.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த லேஅவுட் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சைட்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலம்மாள் கார்டனுங்க. இந்த சைட்டை எப்படி டெவலப் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ஏக்கரா டெவலப் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப கரண்ட்ல 26 ஏக்கர்ல 502 பிளாட்டா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாசத்துக்குள்ளேயே 300க்கு மேற்பட்ட பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 பிளாட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அதுலயுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. எல்லா டைரக்ஷன்லயுமே வந்து அவைலபிளா இருக்கு. படப்பை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ நீங்க இந்த சைட்டுக்கு வர்ற வழியிலேயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரெசிடென்சில தாண்டி தான் இந்த சைட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 80 ஏக்கர்ல டெவலப் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரன்ஸ் ஆகும்போதே நல்ல கிராண்டான ஆர்ச் வித் கேட்டோட 24/7 செக்யூரிட்டி சர்வீஸோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய ரோடோட சைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட் 33 ஃபீட் 30 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வைடான ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ம் வாட்டர் டிரைனேஜ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் EB லைன் கனெக்ஷனுமே உள்ள வந்துருது. உங்களுக்கு 5 பார்க் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஆடிட்டோரியம் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு மியாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே ஒரு ஃபாரஸ்ட்டுமே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு சைட் ஃபுல்லாமே வந்து காம்பவுண்ட் வால் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அப்கமிங்ல உங்களுக்கு ஒரு ஸ்கூலுமே உள்ள வரப்போது, லைப்ரரி பண்ணி கொடுக்க போறாங்க. வாலிபால் கோர்ட், டென்னிஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வரப்போகுதுங்க. ஸோ 80 ஏக்கர்ல டெவலப் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல இப்ப வெறும் 26 ஏக்கர் மட்டும் தான் டெவலப் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லா, பங்களாஸ், அபார்ட்மெண்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க லேண்ட் வாங்கி போட்டீங்க அப்படின்னா சுத்தி இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ், இவ்வளவு அக்சஸிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல 1 or 2 இயர்ஸ்க்குள்ள உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா டபுள் த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த சைட்ல இப்போ நீங்க இடம் வாங்கி வீடு கட்டி குடி வர போறீங்க. உங்களை சுத்தி என்னென்ன ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா படப்பையில உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, ஆல்வின் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம SRM குளோபல் ஸ்கூல் இருக்கு. ஸோ காலேஜஸ் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா SRMல உங்களுக்கு காலேஜ் இருக்கு. பக்கத்துல வண்டலூர்
திருவள்ளூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரசன்ட் காலேஜ் இருக்கு, ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரௌண்டிங்ல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையவே அவைலபிளா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படப்பையிலே வந்து நிறைய மெடிக்கல் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஒர்க்கிங் பர்பஸ் ரிலேட்டடா இந்த சைட்டுக்கு பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் நீங்க ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உரக்கடத்தை வந்து ரீச் பண்ணிடலாம். உரக்கடம் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்ட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. ஸோ உரக்கடத்திலே வந்து பாத்தீங்கன்னா 3rd டைட்டில் பார்க்குமே வந்து ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரத்தில் அதுமே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. திருவான்மியூர்ல டைட்டில் பார்க் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியா எப்படி ஃபாஸ்டா டெவலப் ஆச்சோ அதே மாதிரி இப்ப பட்டாபிராம்ல டைட்டில் பார்க் 2 வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அதுவுமே ஃபாஸ்டா வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. உரக்கடத்துல இப்ப டைட்டில் பார்க் 3 வந்து திறக்க போறாங்க. ஸோ அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சுற்றி ரேடியஸில் ஒரு 10-15 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக டெவலப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து திருவான்மியூரவே எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா பெருங்குளத்தூரை வந்து ரீச் பண்ணிடலாம். பெருங்குளத்தூரில் வந்து உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடுவாஞ்சேரியில் ஜோகோ ஐடி கம்பெனி இருக்குது. ஸோ ஒர்க்கிங் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படப்பையை சுற்றி நிறைய ஐடி கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து இருக்குங்க. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1911 இருந்து இப்ப கரண்ட்ல 2026 வரையும் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்லாம் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா மதர் டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிடுவாங்க. நீங்க லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு லேஅவுட்டை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ப்ராப்பரான டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட்டுங்க. டைட்டில்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நீங்க டைட்டிலை பத்தி எந்த ஒரு ஒரியுமே பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 4000 ரூபாயில இருந்து 4500 ரூபாய் வரையுமே வந்து போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க அதுலயுமே 1000 ரூபாய் கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கரண்ட்ல பில்லிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 3499 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா நமக்காக ஆஃபர் பண்ணி அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி 2999 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க கிட்ட நீங்க 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறது மூலமா இன்ஸ்டன்டா 5 லட்சம் ரூபாயில இருந்து 9 லட்சம் ரூபாய் வரையுமே சேவ் பண்ணலாம். இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் ஆஃபர் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பிளாட் கிட்ட சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 200 பிளாட்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால வேகமா வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா இது மிகப்பெரிய மெகா டவுன்ஷிப் மாதிரி வந்து ரெடி பண்ணிருக்காங்க. நீங்க உள்ள வந்தீங்கனாலே இடம் வாங்காம போக மாட்டீங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. இவங்க டெவலப் பண்ண பார்க்ல உட்காந்து தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ சிட்டியை விட்டு பீஸ்ஃபுல்லா அமைதியான ஒரு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்ல, ரெசிடென்சியல் வைஸா இருந்தாலும் சரி, கமர்ஷியல் வைஸா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ்ல தான் இந்த லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்பணமா உங்க கையில 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். ஸோ அது மட்டும் இல்ல, இவங்க சைட்ல இருந்தே கஸ்டமைசேஷன்ல கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில முன்பணமா 6 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். ஸோ இது மட்டும் இல்லாம இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால 90% வரையும் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி லோனுமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வேலம்மாள் கார்டனை ஆல் ஓவர் சென்னையில நீங்க எங்க இருந்து வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் உங்களுக்கு இவங்க சைட்ல இருந்து டோர் ஸ்டெப்ல ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸுமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய விஷயம் ஸ்கிரீன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த சைட்டை டைரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும், டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி ஸ்கிரீன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கு இவங்களுடைய சைட்ல இருந்து ரெடி ஆயிருக்காங்க. தாம்பரம், கிளம்பாக்கம், படப்பை சைட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேஅவுட் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, see you soon.